எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். கனடா மக்களுக்கு பிரதமர் வெளியிட்ட முக்கிய அறிக்கை. இளவரசர் பிலிப்பின் இறுதி சடங்கில் பாரிஸ் ஜான்சன் கலந்து கொள்வாரா? அனைத்து உதவிகளையும் வழங்க தயார், இந்தியா வழங்கியுள்ள உறுதிமொழி. வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்கா தூதுவர் நேரில் சந்திப்பு. அனைத்து ஏற்பாடுகளும் தயார், கையொப்பமிட்டனர் கோட்டபாய கமல் குணரட்ன. பிரதமருக்கே அபராதம் விதித்த பிரபல அரசாங்கம். இளவரசர் பிலிப் அமைதியாக இறந்தது வருத்தமளிக்கிறது. அவர் வலியுடன் இறந்திருக்க தகுதியானவர். சர்ச்சையை கிளப்பிய கனேடிய இளம்பெண். பாக்கு நீரிணையை நீந்தி இரண்டாவது இலங்கையர் சாதனை. இலங்கையுடன் ஏர் பபிள் விமான சேவை இந்தியா அறிவிப்பு. பிரித்தானியாவில் மதுபோதையில் கருப்பின பெண்ணை தவறான வார்த்தையில் ஏசிய தமிழர். அமெரிக்காவில் கடையில் புகுந்து துப்பாக்கிச் சூடு, ஒருவர் உயிரிழப்பு, 3 பேர் காயம். கனடா மக்களுக்கு பிரதமர் வெளியிட்ட முக்கிய அறிக்கை. கனடாவின் பிரதமர் தடுப்பூசி போட விரும்புகின்ற நாட்டின் அனைத்து பெரியவர்களுக்கும் கோடை இறுதிக்குள் முழுமையாக தடுப்பூசி போடப்படும் என்று அறிவித்துள்ளார். கனடாவில் சனிக்கிழமை வரை 7,78,5,807 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. அதாவது நாடு முழுவதும் 78,04,671 பேர் அல்லது 2.1% மக்கள் முழுவதுமாக தங்கள் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். இந்நிலையில் கோடை காலத்தின் முடிவில் ஒவ்வொரு கனேடியரும் முழுமையாக தடுப்பூசி போடுவார்கள் என்ற எங்கள் உறுதிப்பாட்டை பூர்த்தி செய்வதற்கான பாதையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று பிரதமர் ட்ரூடோ சனிக்கிழமை தன்னுடைய உரையில் கூறியிருந்தார். ஒவ்வொரு குடிமகனும் செப்டம்பர் இறுதிக்குள் தடுப்பூசி போடுவதே கனடா அரசாங்கத்தின் அசல் குறிக்கோளாக இருக்கிறது. மார்ச் மாத இறுதிக்குள் 6 மில்லியன் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று திட்டமிடப்பட்ட நிலையில் அதையும் கடந்து சுமார் 9.5 மில்லியன் டோஸ்கள் செலுத்தப்படுகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இளவரசர் பிலிப்பின் இறுதி சடங்கில் பாரிஸ் ஜான்சன் கலந்து கொள்வாரா? மறைந்த இளவரசர் பிலிப்பின் இறுதி சடங்கு நிகழ்வில் பிரித்தானியா பிரதமர் பாரிஸ் ஜான்சன் கலந்து கொள்ள மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இளவரசர் பிலிப்பின் இறுதி சடங்கு நிகழ்வில் 30 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தன்னுடைய இடத்தை ராயல் குடும்பத்தினருக்கு விட்டுக் கொடுத்துள்ளார். இதுகுறித்து பாரிஸ் ஜான்சன் தன்னுடைய செய்தி தொடர்பாளர் மூலம் வெளியிட்ட அறிக்கையில், அரச குடும்பத்தின் தேவைக்கேற்ப செயல்பட விரும்பினேன். ஆகவே முடிந்தவரை அதிகமான குடும்ப உறுப்பினர்களை அனுமதிக்க இறுதி சடங்கில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியா ராணி எலிசபெத்தின் கணவர் மற்றும் எடின்பர்க் டியூக் இளவரசர் பிலிப் தன்னுடைய 99வது வயதில் வின்ஸ்டர் கோட்டையில் வெள்ளிக்கிழமை காலமானார். இளவரசர் பிலிப்புக்கான இறுதி சடங்கு நிகழ்வு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வின்ஸ்டர் கோட்டையின் மைதானத்துக்குள் நடைபெறவிருக்கிறது. அதில் நெருங்கிய அரச குடும்பத்தினர் மட்டும் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உதவிகளையும் வழங்க தயார், இந்தியா வழங்கியுள்ள உறுதிமொழி. தற்போதைய சூழ்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலுக்கு முகம் கொடுப்பதற்கான உலகளாவிய போராட்டத்தின் போது முன்னின்று அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக இந்தியா அறிவித்துள்ளது. இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து தொடர்பில் எழுப்பப்பட்டு வருகின்ற கேள்விகளுக்கு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடக பேச்சாளர் பதில் வழங்கிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொரோனா தொற்று பரவலுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடும் கட்டுப்பாட்டின் கீழ் 85 நாடுகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் அமைதி காக்கும் படையினருக்கும் இந்தியா கடந்த வெள்ளிக்கிழமை 64.51 மில்லியன் கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்துகளை வழங்கியது. இதன் கீழான தடுப்பு மருந்துகள் கடந்த வாரம் ஆசியா, பசிபிக் மற்றும் தென் அமெரிக்கா பிராந்தியங்களில் உள்ள நாடுகளில் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 1.2 மில்லியனுக்கும் அதிகமான அஸ்ட்ராஜெனேகா தடுப்பு மருந்து கடந்த ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இலங்கையை வந்தடைந்தன. இந்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலுக்கு முகம் கொடுப்பதற்கான உலகளாவிய போராட்டத்தின் போது முன்னின்று அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்கா தூதுவர் நேரில் சந்திப்பு. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன மற்றும் அமெரிக்கா தூதுவர் அலைனா டெப்லிஸ் ஆகியோர் நேரில் சந்தித்துள்ளனர்.
இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து ஏற்பாடுகளும் தயார், கையொப்பமிட்டனர் கோட்டபாய, கமல் குணரட்ன. அங்கவீனமற்ற மற்றும் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் மனைவிமார் கொடுப்பனவுகளை வழங்குமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரட்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான சகல ஏற்பாடுகளையும் நிறைவடைந்துள்ளன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அங்கவீனமுற்ற மற்றும் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் மனைவிமார் பாதுகாப்பு அமைச்சின் கட்டட வளாகத்தில் அண்மையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களே கணவனை இழந்தவர்கள் தமது கணவனுக்கு 55 வயது நிறைவடைந்த பின்னர் வழங்கப்படும் ஓய்வூதிய கொடுப்பனவுக்கு பதிலாக சம்பளத்தை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவது இலகுவானதல்ல. எனினும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடி சுமார் 1 வருட முயற்சியின் பின்னர் அவர்களின் கோரிக்கையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடிந்துள்ளது. இதற்கான அமைச்சரவை யோசனையில் பாதுகாப்பு செயலாளராக நான் கையெழுத்திட்டதோடு அமைச்சராக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ கையெழுத்திட்டுள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமருக்கே அபராதம் விதித்த பிரபல அரசாங்கம், கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகளை மீறியதால் ஏற்பட்ட கதி. நார்வே அரசாங்கம் கொரோனா வைரஸ் விதிகளை மீறியதற்காக அந்த நாட்டின் பிரதமருக்கு பெரும் தொகை அபராதம் விதித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல ஐரோப்பிய நாடான நோர்வேயில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையான விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி அந்த நாட்டில் ஒரு பொதுவெளி நிகழ்வில் அதிகபட்சமாக 10 பேருக்கு மேல் கலந்து கொள்ளக்கூடாது என்பது விதி. ஆனால் கடந்த மாதம் நாட்டின் பிரதமர் 60வது பிறந்த நாளை கொண்டாட குடும்ப உறுப்பினர்கள் அழைத்து விருந்து வைத்துள்ளார். அதில் 13 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இதனால் அவர் மீது நாட்டின் கொரோனா வைரஸ் கட்டுப்பாடு விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அவருக்கு 20,000 நோர்வே கிளாரன்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு சென்றதால் அந்த இரவு விருந்தில் அவரே கலந்து கொள்ளவில்லை. இருப்பினும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கான பொறுப்பை கொண்டுள்ளார் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்த பிறகு பிரதமர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியதோடு அபராதம் செலுத்த தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இளவரசர் பிலிப் அமைதியாக இறந்தது வருத்தமளிக்கிறது. அவர் வலியுடன் இறந்திருக்க தகுதியானவர். சர்ச்சையை கிளப்பிய கனேடிய இளம்பெண். பிரித்தானிய இளவரசர் பிலிப் மரணம் தொடர்பில் கனேடிய பெண்ணொருவர் வெளியிட்ட கருத்து பலத்த சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பிரித்தானிய இளவரசர் பிலிப் நேற்று முன்தினம் தன்னுடைய 99வது வயதில் காலமானார். அவர் மறைந்த தகவல் த ராயல் ஃபேமிலி அதிகாரபூர்வமாக ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டது. அதில் நிம்மதியாக மற்றும் அமைதியான முறையில் பிலிப் காலமானார் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த பதிவுக்கு கீழே கனடாவைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளரான கேரின் கியர் என்ற இளம்பெண் வெளியிட்ட ஒரு பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, அமைதியான முறையில் அவர் இறந்தார் என்பதை கேள்விப்பட்டு வருத்தமடைந்தேன். ஆனால் அவர் வலியுடன் இறந்திருக்க தகுதியானவர் என பதிவிட்டுள்ளார். அந்த பதிவானது 17,000 லைக்குகளை கடந்து வைரலானது. இந்த மோசமான பதிவை வெளியிடுவதற்கு எந்தவொரு மன்னிப்பும் கேரின் கேட்கவில்லை. பலரும் அவரை திட்டிய போதும் உங்கள் வேலையை பாருங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் கரீன் பிரபல பத்திரிகையான கார்டியனில் வேலை செய்கின்றார் என கூறப்பட்ட நிலையில் அவர் மீது அந்த பத்திரிகை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பேசிய கார்டியன் பத்திரிகை செய்தி தொடர்பாளர், கரீன் கார்டியன் பத்திரிகையில் எழுத்தாளர் கிடையாது. அவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்காக ஒரு கட்டுரை எழுதினார். அவருடைய கருத்துக்கள் தி கார்டியன் கருத்துக்களை பிரதிபலிக்கவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். பாக்கு நீரிணையை நீந்தி 2வது இலங்கையர் சாதனை. இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தமிழகத்தின் தனுஷ்கோடி வரை பாக்கு நீரிணையை நீந்தி கடந்து மீள நாடு திரும்பிய 2வது இலங்கையர் என்ற சாதனையை விமானப்படை வீரர் ரொஷான் அபேசுந்தர படைத்துள்ளார். இந்த சாதனை புரிவதற்கு 59.3 கிலோமீட்டர், அவருக்கு 28 மணித்தியாலங்களும் 19 நிமிடங்களும் 43 வினாடிகளும் எடுத்துள்ளன. இதற்கு முன்னர் 1971ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குமார் ஆனந்தன் என்பவர் பாக்கு நீரிணையை நீந்தி கடந்து மீள திரும்பிய 1வது இலங்கையர் என்ற சாதனையை படைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையுடன் ஏர் பபிள் விமான சேவை இந்தியா அறிவிப்பு. சிறப்பு சர்வதேச பயணிகள் விமானங்களை இயக்க இலங்கையுடன் இருதரப்பு ஏர் பபிள் விமான சேவையை ஏற்படுத்தியுள்ளதாக இந்தியா சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது.
இரு நாடுகளுக்கிடையான இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சிறப்பு சர்வதேச பயணிகள் விமானங்களை தங்களது விமான நிறுவனங்கள் ஒருவருக்கொருவர் எல்லைக்குள் கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமைகளின் கீழ் இயக்க முடியும் என்றும் இந்தியா குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மாத்திரமின்றி ஆப்கானிஸ்தான், பக்ரைன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஈராக், ஜப்பான், மாலைத்தீவு, நைஜீரியா, கட்டார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட 28 நாடுகளுடன் இந்தியா தற்சமயம் அத்தகைய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. இந்தியா இலங்கையுடன் ஓர் ஏர் பபிள் விமான சேவை ஒப்பந்தத்தை இறுதி செய்துள்ளது. இது சார்க் பிராந்தியத்தில் இதுபோன்ற 6வது ஏற்பாடாகவும் மொத்தம் 28வது இடமாகவும் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் காரணமாக 2020 மார்ச் 23 முதல் இந்தியாவில் திட்டமிடப்பட்ட சர்வதேச விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் சிறப்பு சர்வதேச பயணிகள் விமானங்கள் கடந்த ஆண்டு மே முதல் வந்தே பாரத் மிஷன் கீழ் மற்றும் ஜூலை முதல் இருதரப்பு ஏர் பபிள் ஏற்பாட்டின் கீழ் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் மதுபோதையில் கருப்பின பெண்ணை தவறான வார்த்தையில் ஏசிய தமிழர். இங்கிலாந்து வீதியில் மதுபோதை காரணமாக விழுந்து கிடந்த தமிழர் ஒருவர் நடந்து கொண்ட விதத்தை பற்றிய சம்பவத்தை அங்கு வாழ்கின்ற ஒருவரான புதியவன் ராசையா எனும் சமூக ஆர்வலர் முகநூலில் பதிவு செய்திருந்தார். குறித்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, நேற்று நான் வேலை செய்யும் கடைக்கு முன்பாக உள்ளூர் பேருந்து தரப்பில் இவர் விழுந்து கிடந்தார். இலங்கை தமிழர். காலை 10:30 மணி இருக்கும். நிறை தண்ணி. இவர் பச்சை துணை வார்த்தைகளால் பேருந்துக்காக காத்திருந்த கருப்பின பெண் ஒருவரை ஏசிக் கொண்டிருந்தார். அந்த பெண் இவரை சட்டை செய்யவில்லை. தமிழில் கெட்ட வார்த்தை புரியாததும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அவரிடம் சென்று எழுந்து வீட்டுக்கு போங்கோ என்றேன். என்னையும் அவர் அதிகமாக திட்டினார். அதோடு அங்கு வரும் பெண்களை பாடிக்கொண்டிருந்தார். அங்கு நின்ற வெள்ளை இனத்தவர் ஒருவர் அவசர ஊர்தியை தொலைபேசியில் அழைத்தார். அவசர ஊர்தியும் அவசரம் இல்லாமல் வந்தது. அவர்கள் இருவரோடும் தமிழிலேயே கதைத்தார். நான் உயிர் போனாலும் ஆம்புலன்ஸ் ஏற மாட்டேன் என்று மட்டும் திரும்ப திரும்ப சொன்னார். அவர் வண்டியில் ஏற முடியாதாம் என்று அவர்களுக்கு நான் கூறிவிட்டு கடைக்குள் போய்விட்டேன். சற்று நேரம் கழித்து பெண் தாதி உள்ளே வந்து, நீ அவரின் மொழி பேசுவாய் அல்லவா? அவர் 2 முகவரிகளை சொல்கிறார். அவரின் முகவரி எது என்று கேட்டுச் சொன்னால் அவரை வீட்டில் இறக்கிவிடலாம் என்று குறிப்பிட்டார். நான் வண்டியிலும் ஏறி, அண்ணே உங்களோட வீடு எங்கே என்று கேட்டேன். அவன் அதுக்கும் எனக்கு திட்டினான். பதில் சொல்லவில்லை. தாதி கேட்டார், என்ன சொன்னவர் என்று. தாதி கேட்டார். நான் எதை சொல்வதற்கு? அவர் சொன்னதை சொன்னேன். அவள் சிரித்து கொண்டாள். அதன் பின் அவர்களிடம் பெக்கின் தமிழ் என்று சொன்னார். அவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். நீ பேசும் மொழி தமிழா என்று கேட்டார். அவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். ஆம் என்று சொன்னதும், நன்றி, சென்று வாருங்கள், அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்கின்றோம் என்றார்கள். என்ன பிரச்சனையோ? அமெரிக்காவில் கடையில் புகுந்து துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு, 3 பேர் காயம். அமெரிக்காவில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் கடையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாகியுள்ளார். 3 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் கோஷ்கானாங் நகரில் ஸ்னெப்பி மார்ட் என்ற பெயரில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் கடையொன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடைக்குள் திடீரென புகுந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். 3 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதுபற்றி மிசோரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு சந்தேகத்துக்குரிய 28 வயது நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கியால் சுட்டவருக்கும் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவருக்கும் இடையே தொடர்பு உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது.